செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் மத்திய சிறு குறு தொழில்துறை மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் இணைந்து லெதர் மற்றும் ரெக்சினை கொண்டு தயாரிக்கும் பொருட்கள் குறித்த தகவல், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தருமபுரி மாவட்ட மக்கள் பயன்பெற்றுள்ளது பற்றிய தகவல், 55 வருடங்களாக பறவைகளை பேணி காத்து வருவதால் பட்டாசு வெடிக்காத திருப்பத்தூர் மக்கள் குறித்த தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக ஊடக பதிவுகள் இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்டத்தில் மத்திய சிறு குறு தொழில்துறை மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் இணைந்து லெதர் மற்றும் ரெக்சின் கொண்டு மதிப்புமிக்க பொருட்களை தயாரிக்கும் பயிற்சியினை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மகளிருக்கு வழங்கப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மத்திய அரசு மகளிர் மேம்பாட்டிற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை திட்டங்களாக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் சிறு குறு தொழில்கள் துறை மற்றும் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் இணைந்து லெதர் மற்றும் ரெக்சின் கொண்டு மதிப்புமிக்க பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியினை சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மகளிருக்கு வழங்கி வருகிறது. முற்றிலும் இலவசமாக 30 நாட்களுக்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியின் மூலம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர் பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெற்று வருவதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி கர்லின் எபி. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நாங்கள் லோன்ஸ் வாங்கி ஒரு 10 மிஷின்ஸ் போட்டு நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேருக்கு எங்களால் வேலை கொடுக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. CFTI எங்களுக்கு இந்த கோர்ஸை கொடுத்ததுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம். சேலம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த சில வருடங்களில் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு தையல் கலை சார்ந்த இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் அனைவரும் உடனடியாக தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதுடன் தொழில் முனைவோராகவும் மாறி வருகின்றனர் என்பது இந்த திட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். கணவர் மட்டுமே வருவாய் ஈட்டக்கூடியவராக உள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி சுயமாக தொழில் தொடங்கி வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பை தங்களுக்கு வழங்கியுள்ளதாக மகிழ்ச்சியுடன் மகளிர் கருத்து தெரிவித்தனர். ஷாப் வைக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ப்ராடக்ட்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், A to Z ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்காங்க. இப்போ தனியாக என்னால் சுயமாக நானே சம்பாதிச்சு என்னோட ஓனாக நான் நிற்கிற அளவுக்கு எனக்கு இங்கே கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பவுச்சு, காயின் பவுச்சு, பென்சில் பவுச்சுங்கிறது நிறைய வெரைட்டிஸ் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஹேண்ட்பேக்கு, லஞ்ச் பேக்கு இதெல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது நாங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி எப்படியெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டிங்கில் எப்படி விற்கிறது, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து எங்களுக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் எப்படி செய்யணுங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை நல்லா கொடுத்து எங்களுக்கு வளர்த்திருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இது மூலயமா நாங்கள் கற்றுக்கிட்டு ஷாப் வச்சு நாங்கள் இது பண்ணுவோம். இதுலேருந்து ஃபுல்லாகவே நான் ஒரு 5-6 ப்ராடக்ட்ஸ் கற்றுருக்கேன். இதுக்கு மேலேயும் அதை டெவலப் பண்ணி ஒரு 5 மெம்பர்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் இதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண போகிறேன். குடும்பத்தின் ஆணி வேராக தாங்கி பிடிக்கும் மகளிர் சுயமாக சொந்த காலில் நிற்கக்கூடிய பொருளாதார தன்னிறைவை அடைந்து வருகின்றனர். மத்திய அரசு பல்வேறு பொருட்களின் மீதான GST வரி விலக்கு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. குறிப்பாக விவசாயத்திற்கு தேவையான டிராக்டர் மற்றும் இதர கருவிகளுக்கு வரி குறைப்பு செய்துள்ளதால் தருமபுரி மாவட்டத்தில் இந்த வரி குறைப்பால் டிராக்டர் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயத்தையே பிரதானமாக கொண்டுள்ள தருமபுரி மாவட்டத்தில் மத்திய அரசின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் பெரும் பயனை அளித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு பல்வேறு பொருட்களின் மீதான GST வரி விலக்கு மற்றும் வரி குறைப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. குறிப்பாக விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் மற்றும் கருவிகள் மீதான GST வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. டிராக்டர், விவசாய கருவிகள் மீதான 12% GST வரி தற்போது 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டிராக்டர்கள் மற்றும் விவசாய கருவிகளின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. விவசாயிகள் GST வரி குறைப்பிற்கு பின் ஆர்வத்துடன் தங்கள் நிறுவனத்திற்கு டிராக்டர்களை வாங்கி செல்வதாக டிராக்டர் நிறுவன மேலாளர் வீரமணி தெரிவிக்கிறார். என்னோட நேம் வீரமணிங்க. இந்த மகேந்திரா டிராக்டர் கம்பெனியில் நாங்கள் 20-25 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மகேந்திரா டிராக்டர் கம்பெனி இங்கே தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா விவசாயம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்கள்லாம் ரொம்ப குறைவுங்க. அதனால இப்போ டிராக்டர் அவசியமாயிடுச்சு. டிராக்டர் இந்த GSTக்கு முன்னாடி டிராக்டர் கொஞ்சம் பரவாயில்ல கம்மியாக போயிட்டு இருந்ததுங்க. இப்போ GST இப்போ குறைவு ஆன பின்னாடி இப்போ அதிகமாக வராங்க. இப்போ வண்டி வேணும், டிராக்டர் வேணுன்ற அளவுக்கு தேடி எடுக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, புக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ அதிகமாக டிராக்டர் GST குறைஞ்சதுனால வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ GST குறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு நாங்கள் போய் சொல்கிறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த GST குறைஞ்சதுன்னு சொல்லும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. இப்போ முன்ன விட அதிகமாக சேல்ஸ் அதிகம் ஆகிட்டு இருக்கு.
தருமபுரி மாவட்டத்தில் அதிக பரப்பளவில் மல்பெரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மல்பெரி செடிகளை நறுக்குவதற்கான நவீன இயந்திரங்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் டிராக்டர் விலையுடன் இந்த நவீன இயந்திரங்களின் விலையும் குறைந்துள்ளதால் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக இளம் விவசாயி பிரவிநாத் தெரிவிக்கிறார். பேர் ஆர் பிரவிநாத். நான் ஓட்டையன்குட்டாய் கிராமம் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். எங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து பேசிக்கலாகவே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு செரிகல்ச்சர் ஃபார்மர். அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டர் அப்புறம் டிராக்டர்ஸ்க்குலாம் ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் எங்கள் ஃபார்மர்ஸுக்குன்னு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அவங்களும் இப்போ கம்மி விலையில் நிறைய ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால எங்களோட வேலை எங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட எங்களோட டைமிங்கும் ரொம்ப கம்மியாகுது வேலை செய்கிறதுக்காக. இதுக்காக நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இது பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதோட எங்களோட தருமபுரி மாவட்டமும் நல்லா டெவலப் ஆகும், அக்ரிகல்ச்சர்லேயே டெவலப் ஆகும். தற்போது டிராக்டர்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்துள்ளது மிகவும் பயனளிக்கும் என்று விவசாயி முருகன் தெரிவிக்கிறார். என் பேர் முருகன். நான் சித்தாங்குட்டாய் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன். விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஒரு டிராக்டர் வச்சுருக்கேன். இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதுனால இன்னொரு டிராக்டர் வாங்கலான்னு இருக்குது. விவசாயிகளுக்கும் ஜிஎஸ்டி குறைச்சதுனால மிகவும் நல்லா இருக்குது. மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பறவைகள் சரணாலய பகுதிகளில் வசிக்கும் 300 குடும்பங்களைச் சேர்ந்தோர் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காமல் சுமார் 55 வருடங்களாக பறவைகளை பேணி காத்து வருவதால் அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று பாராட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலய பகுதிகளான பெரிய கொள்ளுக்குடிப்பட்டி, சின்ன கொள்ளுக்குடிப்பட்டி, வேட்டங்குடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சார்ந்தோர் 55 ஆண்டுகளுக்கும் மேலாக தீபாவளி உள்ளிட்ட அனைத்து சுப நிகழ்ச்சிகளிலும் பட்டாசு வெடிக்காமல் கொண்டாடி வரும் இவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி நேரில் சென்று இவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாவட்ட வனத்துறையினுடன் இணைந்து இனிப்புகளை வழங்கி அவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். அப்போது கிராம மக்களும் பல நாடுகளில் இருந்து எங்கள் ஊருக்கு வரும் இவைகளை எங்களது உறவினர்களாகவே பாவித்து வருவதுடன் அவைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருந்து வருகிறோம் என கூறியதை கேட்ட ஆட்சியர் மேலும் அவர்களை பாராட்டி மகிழ்ந்தார். மத்திய அரசின் சமூக ஊடக பதிவுகள். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தமது டெல்லி அலுவலகத்தில் நடைபெற்ற தீபாவளி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டார். தீபாவளி பண்டிகையையொட்டி அவர் மக்களுக்கு தமது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் எதிர் உயிரி மருந்தாக நஃபித்ரோமைசின் திகழ்வதாகவும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட இந்த மருந்து தயாரிப்பில் நாடு தன்னிறைவு பெற்றிருப்பதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தமது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய பருத்தி நிறுவனம் நாளை மறுநாள் தெலங்கானா மாநிலத்தில் அதன் கொள்முதல் பணிகளை தொடங்கும் என்று மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தமது சமூக ஊடக பக்கத்தில் கூறியுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நாகரீக கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் மற்றும் இந்திய பெருங்கடலுக்கான கொள்கை தத்துவம் குறித்த நிகழ்ச்சியில் பேசியதாகவும் இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான முத்தரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெட்ரோலிய உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், ஜவுளி மையங்களுக்கான பிரதமர் மித்ரா பூங்கா மற்றும் தொழில்துறையை நவீனமயமாக்கும் முயற்சிகளின் திட்டமான 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு குறித்தும் மத்திய ஜவுளித்துறை அதன் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.